வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியிலே காணவிருக்கக்கூடிய ஒரு கருத்து, கடமை பற்றி பாரதியார் என்ன சொல்கிறார்? இதுதான் இந்த காணொளியிலே நாம் காணப்போகிறோம். கடமை என்பது ஒரு மிக உயரிய பொருளை தருகின்ற ஒன்று. எல்லோரும் அவரவர்களுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்றுதான் எல்லோரும் சொல்வார்கள். அப்போ கடமை என்பது ஒரு உயர்ந்த பண்பு. நீங்கள் உங்கள் கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்றுதான் பெரியோர்கள் சொல்லுவார்கள், சான்றோர்கள் சொல்லுவார்கள். ஆனால் பாரதி இதில் சற்று வித்தியாசமாக சொல்கிறார். கடமை புரிவார் இன்புறுவார். சரியாத்தானே சொல்லியிருக்காரு. கடமையை புரிபவர்கள், கடமை செய்பவர்கள் இன்புறுவார்கள் என்றுதானே சொல்லுகிறார். மகிழ்ச்சியாகத்தானே சொல்லி இருக்கிறார். ஆனால் அதுக்கு அடுத்த வரி பார்த்தீங்கன்னா, எனும் பண்டை கதை பேணோம் அப்படின்னு சொல்றார். கடமை புரிவார் இன்புறுவார் எனும் பண்டை கதை, பழைய கதை, பழைய கதை. அப்போ பழைய கதைன்னா புறநானூற்றிலே ஒரு பாடலில் சொல்லப்படுகிறது. ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே. ஒரு தாயினுடைய கடமை என்பது வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தையை புறத்தே தள்ளி ஈன்றெடுப்பது. ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. அந்த குழந்தையை ஒரு அறிவுடையவனாக சான்றோன் ஆக்குவது தந்தையின் கடன். வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே. சண்டை வருகின்ற காலத்தில், பிற நாட்டு மன்னருடன் போர் ஏற்படுகின்ற காலத்தில் கொல்லனுடைய வேலை வேல் வடித்து கொடுக்க வேண்டும். வேல், வாள் இவைகள் வடித்து கொடுக்குவது அது கொல்லனுடைய கடமை. நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே. மக்கள் நல்ல பண்புகள் உடையவர்களாக, நன்னடத்தை உடையவர்களாக மக்களை, தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட மக்களை ஆக்குவது அரசனுடைய கடமை. ஒளிரு வாழ் அருஞ்சமம் முறுக்கி. ஒளிருகின்ற வாழ், அந்த கத்தியை அருஞ்சமம் முறுக்கி களிறு எரிந்து, யானையின் மீது அதை எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. ஒரு இளைஞனுடைய கடமை என்பது அருஞ்சமம், ஒளிர்வாள் அருஞ்சமம் முறுக்கி களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று யார் யாருக்கு என்னென்ன கடமை என்று பழைய பாட்டில் சொல்றாங்க. புறநானூற்றிலே சொல்லப்படுகிறது. சங்க இலக்கியங்களில் ஒன்று, 8 தொகை நூல்களில் ஒன்று. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கடமை புரிவது என்பது மிகவும் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பாரதி சொல்கிறார், கடமை புரிவார் இன்புறுவார் எனும் பண்டை கதை, அது ஒரு பழைய கதை, அதையெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஏனென்றால் கடமை புரிவது என்பது மகிழ்ச்சியை தராது என்று சொல்கிறார். இப்போ நமக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. அது எப்படி கடமை புரிவது என்பது மகிழ்ச்சியை தரத்தானே செய்யும், ஆனால் தராது, அது இன்பத்தை தரவே தராது என்று சொல்கிறார். சற்று யோசித்து பார்த்தீர்களே ஆனால் அவர் சொல்வது சரி என்று நமக்கு புரியும். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்திலே தந்தை இறந்து போய்விடுகிறார். அப்போ அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஆண் மகன், அவன் தலைமையில் அந்த குடும்பம் நடைபெறுகிறது. அவன் தனக்கு கீழே இருக்கக்கூடிய தன்னுடைய தம்பி தங்கைகளை சரியாக படிக்க வைக்கிறான். அவர்களுக்கு உரிய இடத்திலே திருமணம் செய்து வைக்கிறான். தந்தை செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் தனையனாகிய இந்த சகோதரன் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிறான். அதாவது அவன் தன்னுடைய கடமையை செய்கிறான், கடமையை செய்து முடித்து விட்டான். அதற்கு பின்னர் இவன் திருமணம் செய்து கொள்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இவனுக்கு இவன் பார்த்து படிக்க வைத்து திருமணம் செய்து வைத்த இவனுடைய சகோதர சகோதரிகள் இவனிடம் இருந்து சற்று முரணாக நடந்து கொண்டார்களேயானால் அப்போ அவனுக்கு மிகவும் வருத்தம் உண்டாம். நான் என்னுடைய கடமையை மிகவும் சரியாக செய்தேன், ஆனால் இவர்கள் என்னிடம் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்கின்ற ஒரு வருத்தமும் நோவும் அவனுக்கு ஏற்படும். இதுதான் கடமை.
இது என் கடமை என்று செய்தீர்களேனால் அந்த வருத்தம் உங்களுக்கு தோன்றும். ஆனால் இதே சகோதரன் என்னுடைய தந்தை இல்லை, ஆனால் அவர் இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து நான் இந்த காரியங்களை எல்லாம் ஆற்றியிருக்கிறேன் என்று ஒரு இருமாப்பு கொண்டு, ஒரு இரும்பூது எய்தி மகிழ்ச்சியாக அந்த காரியங்கள்லாம் செய்தான்னு வச்சுங்க, அந்த மகிழ்ச்சி கிடைக்குதுல்ல, அப்போ அவன் அந்த காரியங்களை செயலாற்றும் போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அளப்பரிய மகிழ்ச்சி, அதுதான் அவன் செய்கின்ற அந்த காரியத்திற்கு பரிசு. அந்த பரிசு முடிஞ்சு போச்சு. அதற்கு பின்னர் நான் இதையெல்லாம் செய்தேன், ஆகையால் அவர்கள் எனக்கு திரும்பவும் இப்படி செய்யவில்லை, அவர்கள் வேறு விதமாக நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவன் வருத்தப்படுவான். நான் செய்தேன், அந்த செய்ததினால் எனக்கு அளப்பரிய மகிழ்ச்சி கிடைத்திருக்கிறது, மரியாதை கிடைத்திருக்கிறது. இப்படி செய்தால் அந்த பையனை பற்றி எல்லோரும் என்ன சொல்வார்கள்? அப்பா இறந்து போயிட்டாங்க, ஆனால் அந்த பையன் அந்த குடும்பத்தை எவ்வளோ பொறுப்பாக கவனிச்சுக்கிட்டான் தெரியுமா என்று சொல்வார்கள் அல்லவா? அந்த பெயர், அந்த புகழ் நமக்கு ஏற்படுகின்ற ஒரு அளப்பரிய மகிழ்ச்சி. என்னுடைய சகோதரன் படித்து விட்டான், அவன் பெரிய இடத்திற்கு போய்விட்டான், என்னுடைய சகோதரி நன்றாக திருமணம் செய்து நன்றாக இருக்கிறாள் என்கின்ற எண்ணம், அந்த மகிழ்ச்சி, அதுதான் அவனுக்கு பலன். அப்படி இல்லாமல் ஐயோ எங்கள் அப்பா போயிட்டாரு, நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன், நான் தான் என் கடமையை செஞ்சேன்னு அவன் நினைச்சான்னு வச்சுங்க, அப்போ நான் செய்த கடமை, ஆனால் அவர்கள் என்னிடம் இதன் போல் நடந்து கொள்ளவில்லை என்று வரும் பொழுது அவனுக்கு வருத்தமும் துன்பமும் வரும். அப்போ கடமைக்காக செய்யக்கூடாது. அதை செய்வதால் உங்களுக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, உற்சாகம், நற்பெயர், இவைகளுக்காக செய்ய வேண்டும். அதே போல் ஒரு நிறுவனத்திலே பணியாற்றுகின்ற ஒரு தொழிலாளி, அவன் வாங்குகின்ற சம்பளத்திற்கு நான் சரியாக வேலை செய்வேன் என்று தன்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறான். அவன் இறுதி வரையிலும் அவன் தொழிலாளியாகத்தான் இருப்பான். ஆனால் சிலர் அப்படி இருக்க மாட்டார்கள். அவர்கள் அவனுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையையும் விட கூடுதலாக பிற வேலைகளையும் செய்வார்கள். அந்த வேலையை செய்யும் பொழுது அவர்கள் அளப்பரிய மகிழ்ச்சி அடைவார்கள். என்னுடைய வேலை இது, இந்த வேலை செய்வதற்காக எனக்கு ஊதியம் தருகின்றார்கள், எனவே இதோடு நான் என்னுடைய வேலை முடிந்து விட்டது என்று நினைத்து விட்டான் என்று சொன்னால் அவன் சிறந்த ஊழியன், அவ்வளவுதான். ஆனால் அதையும் தாண்டி நான் ஒரு விற்பனையாளராக இந்த கடையிலே பணிபுரிகிறேன். ஆனால் திடீரென்று அந்த கணிப்பொறியிலே ஒரு பில் போடுற அம்மா அன்னைக்கு வரல. இவன் தனக்கு தெரிஞ்சதை வச்சு செய்கிறான்னு வச்சுங்க, அப்போ he learns, அவன் கற்றுக்கொள்கிறான். பர்ச்சேஸ், கொள்முதலுக்கு இவன் உதவுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சற்று கூடுதலாக நேரம் எடுத்து கொள்முதலுக்கு இவன் அக்கறை காட்டுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கேயும் அவன் கற்றுக்கொள்கிறான். 2 பேருக்கும் ஒரே சம்பளம் தான். ஆனால் சம்பளத்தை தாண்டி இவன் புதிதாக நிறைய கற்றுக்கொள்கிறான். தான் நிறைய கற்றுக்கொண்டதிலே அவன் மன திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைகிறான். இவன் ஒரு காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் இதை போன்ற ஒரு தொழிலை எடுத்து நடத்துகின்ற ஆற்றல் மிக்கவனாக இருப்பான். அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் எனக்கு கிடைக்கின்ற சம்பளம் இது, இந்த சம்பளத்திற்காக என்னுடைய கடனை நான் சரியாக செய்கிறேன் என்று ஒருவன் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அவன் நிலை அதோடு நின்று போய்விடும். இதைத்தான் பாரதி சொல்லுகிறார், கடமை புரிவார் இன்புறுவார். அவர்கள்லாம் இன்புறுவார்லாம் மாட்டாமா, அவங்க சந்தோஷமான இருக்க மாட்டாங்க, அவங்க இன்பமாக இருக்க மாட்டார்கள் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்ன, அது ஒரு பழைய கதை. புறநானூற்றிலே சொன்னதை போல அது ஒரு பழைய கதை. அப்ப கடமை என்ன செய்யணும், கடமை உணர்வை என்ன செய்ய வேண்டும், அதற்கும் பாரதி சொல்லுகிறார். மடமை, சிறுமை, துன்பம், பொய், வருத்தம், நோவு, இவைகளைப் போல கடமை நினைவையும் தொலைத்து, அந்த கடமை என்கின்ற நினைவை தொலைத்து விட்டு களியுற்று சந்தோஷமாக நான் வாழ்வேன். எப்போ நீங்க மகிழ்ச்சியாக வாழ்வீங்க, கடமை, இது என்னுடைய கடமை என்று நினைக்கின்ற அந்த நினைவை எப்படி ஒழிக்க வேண்டும், மடமையை எப்படி ஒழிப்போமோ, சிறுமையை எப்படி ஒழிப்போமோ, துன்பத்தை எப்படி ஒழிப்போமோ, பொய்யை எப்படி ஒழிப்போமோ, வருத்தத்தையும் நோவையும் இவை போல் மற்றவைகளையும் எப்படி ஒழிப்போமோ, அதை போல் கடமை நினைவையும் தொலைத்து ஒழித்து விட்டால் நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று சொல்கிறார். மடமை, சிறுமை, துன்பம், பொய், வருத்தம், நோவு மற்றிவை போல் கடமை நினைவும் தொலைத்திங்கு களியுற்று
என்றும் வாழ்குவமே என்று சொல்கிறார். அப்போ இதிலிருந்து பாரதி நமக்கு என்ன சொல்கிறார்? நீங்கள் எந்த வேலையையும் கடனுக்கு செய்யாதீர்கள். அப்போ புறநானூற்றிலே சொன்னது தவறா? இல்லை. நீங்கள் உங்களுடைய கடமையை செய்ய வேண்டும். அது ஒரு நிலை. ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அதையும் தாண்டி கடமைக்கு செய்யாமல் அந்த செய்கின்ற கடமையினால் உங்களுக்கு ஏற்படுகின்ற செருக்கு, உற்சாகம், நற்பெயர் இவைகளுக்காக நீங்கள் செய்தீர்களேயானால் நீங்கள் எதிர்கால வாழ்விலே சிறப்பான இடத்தை அடைவீர்கள், சிறந்த மகிழ்ச்சியும் அடைவீர்கள் என்று கடமையை பற்றி பாரதி இந்த இடத்திலே சொல்கிறார். நன்றி.